வெல்கம் டு சமையல் ஸ்நேகிதியே. இது ஸ்நேகிதிகள் சங்கமிக்கும் சமையல் களம். மட்டன் சூப் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். மட்டன் 1/4 கிலோ, 2 தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 50 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க பொடிசாக, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், சிறிதளவு பட்டையும், ஒரு 2 கிராம்பு, இது கூட இஞ்சி பூண்டு விழுது. அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ப்ரெஷர் குக்கரை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை, 2-3 வதக்கிக்கோங்க போதும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூடவே தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அதையும் இந்த மாதிரி 2 to 3 டைம்ஸ் வதக்குனிங்கனாலே போதும், டீப் ஃப்ரையாக வதக்க வேணாம். இப்போ இது கூட நம்ம மட்டனை சேர்த்துடலாம். நெஞ்செலும்பாக வாங்கிக்கோங்க. நெஞ்செலும்பு கறி தாங்க சூப்புக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதோட நம்ம இப்போ கொத்தமல்லி சேர்த்தாச்சு. கூடவே இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகணுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே இப்போது மஞ்சள் தூள், மிளகு, ஜீரகம் அதை முழுசாக சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு ப்ரெஷர் குக் போட்டுருக்கேன். இதை ஒரு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், அருமையான நம்ம சூப் ரெடிங்க. இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு பெப்பர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்துக்கு இது ரொம்ப உகந்த ஆகாரமாக இருக்குங்க.